ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீக் சண்டே செஞ்ச ஃபுல் நான்வெஜ் லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். அடுத்த நாள்லேருந்து மண்டேலேருந்து புரட்டாசி ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அதனால் சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் 2-3 டிஷ்ஷஸ் பண்ணியிருந்தேன். அதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். What did happen to the last 10? I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set them rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மட்டன் பிரியாணி, மட்டன் கிரேவி, சிக்கன் தொக்கு, மட்டன் சூப்பு, ஒயிட் ரைஸ், ரசம், தயிர் பச்சடி, இதில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இதுக்கு வேண்டிய ஐட்டம் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ரைஸ்லாம் முன்னாடியே வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன், அப்போ தான் சீக்கிரம் வேகும். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறேன். அப்போ தான் குக்கரில் வந்து மட்டன் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டு போனோம்னா அதுக்குள்ளே மற்றதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு குக்கரை மூடி வச்சு விசில் விட்டுடுறேன். சைடில் பிரியாணி ரைஸ் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி போட்டுக்கிறேன். தண்ணி லைட்டாக சூடு வந்த பிறகு அதிலே வந்து உப்பும் கொஞ்சோண்டு நெய்யும் விட்டுக்கிறேன். உப்பு வந்து கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. உப்பு வந்து நீங்கள் போடுற ரைஸ்க்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க, ஆனால் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. அப்புறம் இல்லைனா வந்து பிரியாணியோட மிக்ஸ் பண்ணுறப்ப ரைஸும் கிரேவியும் மிக்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு உப்பு ஜாஸ்தியான மாதிரி இருக்கும். தண்ணி லைட்டாக சூடு வந்த பிறகு அதில் நம்ம அலசி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் போட்டுருவோம். நான் வந்து 1.5 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸ் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அடியில் வந்து போய் ஒட்டிக்காமல் ஃபுல்லாக எல்லாமே வந்து நல்லா குக் ஆகும். அதோட இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம சாதம் வடிக்கிறதுக்கும் வந்து ஒரு பாத்திரம் போட்டு அதுலேயும் தண்ணி ஊற்றிடுறேன். இதுலேயும் ரைஸ் போட்டுட்டோம்னா அதுவும் குக் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு வந்து ரைஸ் வடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இதுவும் நம்ம சாதம் வடிக்கிறதுக்கும் தண்ணி ஊற்றி அதுலேயும் ரைஸ் போட்டுட்டு போயிடுவோம். அதுக்குள்ளே பிரியாணி ரைஸ் வந்து கொஞ்சம் ஓரளவு வெந்துருச்சு கரெக்டாக. ஸோ இதை வந்து வடிச்சிருவோம். வடிச்சிட்டு நம்ம போய் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணலாம். எல்லாத்துக்கும் தேவையான காய்கறி எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தயிர் பச்சடிக்கு வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி திருவி போட்டுட்டு லெமன் கொஞ்சோண்டு புளிஞ்சு விட்டு உப்பு தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா தயிர் பச்சடி ரெடி ஆயிரும். அடுத்து சிக்கன் தொக்குக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிப்போம். ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துப்போம். இது வந்து 1/4 kg சிக்கனுக்கு. ரைஸும் குக் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு தான் வடிச்சிருவோம். இடையில எல்லாருக்கும் ஜூஸ் போடலாமேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சோண்டு புதினா, 2 லெமன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபுல்லாக புழிஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மிக்சியில் போட்டு லைட்டாக அடித்து வடிகட்டிப்போம். வடிகட்டி எடுத்த ஜூஸில் வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கிணி போட்டுக்கிறேன். இது வந்து ரொம்ப காரமாக இருக்காது. இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா புதினா ஜூஸ் ரெடி. கிளாஸில் ஊற்றி எல்லோரும் குடிக்க வேண்டியதான். இது ஆல்ரெடி வந்து ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதில் கூட போய் செக் பண்ணி பாருங்கள். மட்டன் குக்கரில் வச்சது நல்லா வெந்துருச்சு. இப்போ சிக்கன் தொக்குக்கும் மட்டன் கிரேவிக்கும் பேன் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு மட்டன் கிரேவிக்கு
எண்ணெய் ஹீட் ஆன பிறகு பிரிஞ்சி இலை, ஜாவத்ரி பூ, பட்டை, கல்பாசி இதெல்லாம் போட்டிருக்கேன். லைட்டாக பொரிஞ்ச பிறகு ஆனியனும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துப்போம் சீக்கிரம் வதங்குறதுக்கு. இப்போது இது வதங்கிட்டு இருக்கிறப்பே நம்ம சிக்கன் தொக்கு செய்கிறதுக்கு போட்டோம்ல அந்த பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிப்போம். ஆல்ரெடி ஆயில் விட்டுட்ட பேனில் இப்போ இதை ஊற்றி நல்லா வதக்கிப்போம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் தொக்கு கிரேவிலையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மட்டனுக்கு வதக்கின வெங்காயத்துலையும் சேர்த்து ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிப்போம். மட்டன் கிரேவிக்கு போட்ட வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லாவே வதங்கிடுச்சு. இதில் வந்து தக்காளி சேர்த்துப்போம். இதையும் லைட்டாக வதக்கி விட்டுருவோம். மட்டனும் கூட நல்லா வெந்துருச்சு. இப்போ பிரியாணிக்கும் சைடில் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு நெய்யும் கொஞ்சோண்டு அது கூடவே விட்டு லைட்டாக வந்து ஹீட் ஆன பிறகு அதில் வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாசிப்பூ, ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் போட்டுப்போம். லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிப்போம். சிக்கன் தொக்குக்கு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு கொஞ்சோண்டு அடி பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணுவோம். மட்டன் கிரேவிக்கு போட்ட தக்காளி வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. தக்காளி வந்து நல்லா அது மாதிரி மசிச்சு விட்டுட்டு வேக வச்ச மட்டனை வந்து அதில் போட்டுருவோம். அந்த மட்டன் தண்ணியும் கொஞ்சமாக ஊற்றிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன், இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இதே ஸ்பூனால் 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். இடித்து வச்சுருக்க மல்லித்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி ஒரு அரை கை அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுப்போம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு இது வதங்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம சிக்கன் தொக்கு வந்து நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி வச்சுருவோம். இந்த சைடு வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டு அதையும் லைட்டாக வதக்கிப்போம். அது கூடவே பச்சை மிளகாவும் போட்டுப்போம். ஒரு 6-7 பச்சை மிளகா போடுறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக அந்த தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா. இப்போ இதை மூடி வச்சு தக்காளி லைட்டாக குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்.
சேம் டைம் நமக்கு வந்து சிக்கன் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதையும் ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. தக்காளியும் ஓரளவு குக் ஆகிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுட்டு நல்லா ஒரு கையளவுக்கு புதினா கொத்தமல்லி போட்டிருக்கேன். தயிர் வந்து ஒரு அரை டம்ளர் தயிர் ஊற்றிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன், இந்த ஸ்பூனால் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிளகாத்தூள் லைட்டாக குக் ஆகட்டும். இப்போ லைட்டாக குக் ஆன பிறகு நம்ம வேக வச்சுருக்க மட்டனை இதில் போட்டுருவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு, ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுவோம். நம்ம ரைஸ் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் குக் பண்ணி வச்சுருக்கனால தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். நான் வந்து 1.5 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 2 டம்ளர் ஊற்றினாலே போதும், ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் குக் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லாவே வந்து கொதி வந்துருச்சு. இப்போ எண்ணெய்லாம் கூட சைடில் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸ் போட்டுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம மட்டன் கிரேவியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மட்டன் கிரேவியில் ரைஸ் போட்டுருவோம். ரைஸ் போட்டு ஈவனாக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டு மூடி வச்சுருவோம். கீழே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நல்ல வந்து வெயிட்டான ஒரு தோசைக்கல் இந்த மாதிரி வச்சு அது மேலே தூக்கி வச்சுருங்க. ஹை ஃப்ளேம்லேயே வைங்க ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்துக்கு. அப்புறம் ஒரு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துருவோம். ஃபுல்லாக தம்மெல்லாம் போன பிறகு விசில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளுடைய மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ரைஸ் போடுறதுக்கு முன்னாடியே இந்த கிரேவிலே வந்து உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நான் பார்த்துட்டேன். ஆக்சுவலாக இதை காமிக்கலை இதில், அதனால தான் நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன். What did happen to the last 10? I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set them rewind. And 19 was the year. நம்மளுடைய லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. வடித்த சாதம், மட்டன் சூப்பு, மட்டன் கிரேவி, சிக்கன் தொக்கு, கேரட் வெங்காயம் தயிர் பச்சடி, மட்டன் பிரியாணி, ரசம், தயிர். இதுதான் நமக்கு இன்றைக்கி லஞ்சு, சண்டே லஞ்சு. இனிமேல் புரட்டாசி ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து நிறைய பேர் வந்து புரட்டாசி விரதம் இருப்பாங்க. எனக்கு வீடியோ போடுறதுக்கு 2-3 நாள் ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. 29 and I find myself wondering what did happen to the last 10. I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set them rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs.
Is this really happening? I